guys, வணக்கம் மக்களே. நான் தான் உங்கள் சந்தோஷ் காஸ்மாஸ். இருக்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்துப்பீங்க, டைட்டில் பார்த்துப்பீங்க. அதுதான் மக்களே. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள பாருங்க முடியும். சரி, நம்ம சேனலுக்கு புதுசு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளை கான்டாக்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முக்கியமாக நாம் கொடுக்குற ஃபைலை டவுன்லோட் பண்ணணும்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ டேரெக்டாக கண்டிருக்க முடியாமா? சரி, ஓகே. இப்போ வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் கேம்லேயே பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ அதுதான் வந்து இன்றைக்கான ஃபைல் நண்பர்களே. ஸோ எனிமி லொக்கேஷனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட்டு, ட்ராக் ஹெட்ஷாட்டு வாங்க போல. ஓகேவா? ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நான் டேரெக்டாக வந்து சொல்லிடுறேன். நீங்கள் இந்த ஃபைலை யூஸ் பண்ணும்போது ஸோ கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். சேஃப்டி மெத்தடை இப்போ நான் சொல்லிடுறேன். இந்த ஃபைலை நீங்கள் மெயின் அக்கௌண்ட்டில் பயன்படுத்தலாமா? பயன்படுத்தலாம். ஆனால் அந்த மெயின் அக்கௌண்ட்டோட லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 50 லெவலுக்கு கீழே இருக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்மி கலெக்ஷனாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்தால் நீங்கள் வந்து கட்டாயம் மெயின் ஐடியில் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா மெயின் அக்கௌண்ட்டில் பயன்படுத்த வேண்டாம் என்று நான் தாழ்மையினும் கோரிக்கொள்கிறேன். அப்புறம் எப்படி போய் ரேங்க் புஷ் பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் கெஸ்ட் ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து டேரெக்டாக வந்து உங்களோட மெயின் அக்கௌண்ட்டுக்கு புஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். கெஸ்ட் ஐடி வச்சு டீம் கோடு கொடுத்து மெயின் அக்கௌண்ட்டுக்கு ரேங்க் புஷ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்னொன்று, இப்போ நான் கொடுக்குற ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷு. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு ஐடியில் தான் பயன்படுத்த வேண்டும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியில் வந்து நீங்கள் ஃபைல் பேனல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஐடியில் இந்த பேனலை பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா இது ஃப்ரெஷ் பேனலு. அதனால் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஐடியில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ஏதாவது மெயின் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஏதாவது பேனல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேயும் இந்த பேனல் வந்து பயன்படுத்த வேண்டாம் என்று நான் தலைமையை கூறிக்கொள்கிறேன். இப்போ நான் கொடுக்குறது முழுக்க ஃப்ரெஷ்ஷு. அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷான ஐடி. இது வரைக்கும் அந்த ஐடியில் எந்த ஒரு ஃபைல்ஸு பேனல் எதுவுமே பயன்படுத்தியிருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஐடியா இருந்தால் மட்டும் நீங்கள் மெயின் அக்கௌண்ட்டில் பயன்படுத்தலாம். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா கெஸ்ட் அக்கௌண்ட்டே பயன்படுத்துங்க. அப்படியே வந்து அந்த கெஸ்ட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், புதுசாக இருக்கணும். ஓகேவா? இல்லைனா அந்த கெஸ்ட் ஐடியில் இது வரைக்கும் எந்த ஒரு ஃபைல்ஸு பேனலும் பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இதில் போட்டு விளையாடுங்க. அப்போ தான் சேஃபாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு இருக்கும். இல்லைனா டக்குன்னு போயிடும். ஸோ அதற்காக தான் சொல்கிறேன். இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தவங்க பேனல் ஐடி இல்லாமல் அப்படி பேனல் பயன்படுத்தினால் சஸ்பென்ஸ் பண்ணி விட்றாங்க. 7 days, 1 day, 3 day, 30 day. சம்டைம் வந்து பிஹேவியர் கொடுத்து 3 நாள் வந்து யாருக்கூடயும் விளையாடாத மாதிரி பண்ணிடுறாங்க. டீம்மேட்டு கூட விளையாடாத மாதிரி 3 நாளைக்கு பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்காக தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி அதில் மெயின் அக்கௌண்ட்டுக்கு டீம் கோடு கொடுத்து ரேங்க் புஷ் பண்ணிக்கோங்க. அப்படியே மெயின் அக்கௌண்ட்டில் பயன்படுத்துகிற வச்சிங்கன்னா 50 லெவல் கீழே இருக்கணும், லோ கலெக்ஷன் இருக்கணும். அந்த ஐடியில் இது வரைக்கும் எந்த ஒரு பேனலும் ஃபைல்ஸும் எதுவும் பயன்படுத்திருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் பயன்படுத்தலாம், இல்லைன்னா பயன்படுத்த வேண்டாம். ஸோ கெஸ்ட் அக்கௌண்ட்டுக்கும் அதே மாதிரி தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அந்த ஐடியில் எந்த ஒரு பேனலுமே ஃபைல்ஸும் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கெஸ்ட் ஐடி. அப்போ நீங்கள் புதுசாக தான் கிரியேட் பண்ணணும், பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த ஃபைல் வந்து எத்தனை நாளைக்கு ப்ரோ பயன்படுத்தலாம்? 3 நாளைக்கு பயன்படுத்தலாம். ஓகேவா? இந்த ஃபைலை நீங்கள் 3 நாளைக்கு பயன்படுத்தலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் வேலைக்கிழமை தான் போடுறேன். ஸோ வேலைக்கிழமை 5 மணிக்கு போடுறேன்னா அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி, சனி, ஞாயிறு, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 12 மணி வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். சேஃப். ஓகேவா? ஸோ எல்லா சேஃப்டி மெத்தடும் சொல்லிட்டேன். இப்போ இந்த ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை தெளிவாக சொல்லிடுறேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட டிஸ்கிரிப்ஷனை டச் பண்ணிங்கன்னா அதில் டெலிகிராம் லிங்க் இருக்கும். ஓகேவா? இல்லைனா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் டெலிகிராம் லிங்க் இருக்கும். எதுக்கு 2 இடத்துல கொடுத்துருக்கேன்னா சில பேர்த்துக்கு யூடியூப்பில் இருக்க டெலிகிராம் லிங்க்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால தான் வாட்ஸ்அப்போட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். 2 இடத்துல கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு இடத்துல டச் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் இருக்கும், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தெளிவாக சொல்லிடுறேன். நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்க்கு கொடுக்கல, நார்மல் ஃப்ரீ ஃபயருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். குளோபல் ஃப்ரீ ஃபயருக்கும் இப்போ நான் ஃபைல் கொடுக்கல, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்க்கும் ஃபைல் கொடுக்கல. நார்மல் ஃப்ரீ ஃபயர் 32 பிட்டு 64 பிட்டு எந்த நார்மல் ஃப்ரீ ஃபயராக இருந்தாலும் 32 பிட்டு 64 பிட்டு 2 வெர்ஷனுக்கும் ஒர்க் ஆகும். நீங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரீ ஃபயரை
நார்மல் ஃப்ரீ ஃபயரை மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற ஃபைலை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணால் போதும். ஓகேவா? டுட்டோரியல் வீடியோ, அதாவது இந்த ஃபைலை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிற டுட்டோரியல் வீடியோ நம்ம டெலிகிராமில் இருக்கும். ஆண்ட்ராய்டு 9, 10, 11, 12 வச்சுருக்கவங்களுக்கு ஒரு டுட்டோரியல் வீடியோ, அதாவது ஓஎஸோட வெர்ஷன் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு டுட்டோரியல் வீடியோ இருக்கும். ஆண்ட்ராய்டு 13, 14, 15 ஓஎஸ் வச்சுருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு டுட்டோரியல் வீடியோ இருக்கும். நீங்கள் 2 டுட்டோரியல் வீடியோ பார்க்குறதும் நல்லதா? ஓகேவா? ஸோ இந்த 2 டுட்டோரியல் வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து டெலிகிராமில் தான் இருக்கும். நம்ம வந்து டெலிகிராமில் அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்ன நேமில் தான் இருக்கும். ஓகேவா? எஃப்எஃப், ஓகேவா, எஃப்எஃப் ஹெட்ஷாட்டு ப்ளஸ் லொக்கேஷன் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஒரே ஒரு ஃபைல் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? நார்மல் ஃப்ரீ ஃபயருக்கு மட்டும்தான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு எஃப்எஃப் ஹெட்ஷாட்டு ப்ளஸ் லொக்கேஷனுங்கிற ஃபைலை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் போதும். ஒரே ஒரு ஃபைல் மட்டும் தான் இருக்கும். டுட்டோரியல் வீடியோ பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா புதுசாக இருந்தவங்க உங்களுக்கு தான் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர் யாருக்கும் அது பார்க்க தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது தேவைப்படாது. ஓகேவா? ஸோ புதுசாக வந்தவங்க பார்க்குறனால பாருங்கள். பழைய சப்ஸ்கிரைபரும் பார்க்குறதுனால பார்த்துக்கலாம். அது ஓகே இஷ்டம். நான் தெளிவாக டுட்டோரியல் வீடியோ வந்து போட்டுடுறேன். ஓகே, வேறு டவுட் இருந்தால் நம்ம மீட்டிங்கில் வந்து கேளுங்க. டெய்லியும் நம்ம சேனலில் வந்து மீட்டிங் நடத்துகிறோம். டிஸ்கார்டு மீட்டிங் நைட்டு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் டிஸ்கார்டு மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும். எண்டிங் எப்போ முடியும் அது யாருக்கும் தெரியாது. ஏன்னா நீங்கள் டவுட்டு கேட்குறத பொறுத்து இருக்குது. ஓகேவா? 8 இல்லை 9 இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே எப்போ வேணாலும் நம்ம டிஸ்கார்டில் மீட்டிங் போட்டுடலாம். அப்புறம் டிஸ்கார்டில் மீட்டிங் போடுறீங்க, எங்களுக்கு லிங்க் வேணும்னு கேட்டிங்கன்னா டிஸ்கார்டோட மீட்டிங் லிங்க் நம்ம வந்து டெலிகிராம்லேயும் கொடுத்துருவோம், வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்துருவோம். ஸோ மீட்டிங் நடக்கிறப்ப நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அண்ட் தென் பாய். நான் உங்கள் சந்தோஷ். டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்டுக்கோங்க. முக்கியமான டவுட்டெல்லாம் டிஸ்கார்டில் நைட்டு மீட்டிங் அப்போ கேட்டுக்கோங்க. நான் உங்கள் சந்தோஷ் ஸ்ரீனிவாஸ்.